வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்ஆர்ஓவின் சாதனைகளில் ஒன்றான ரேடியோ கார்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரேடியோ கார்டன் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க தாராளம் ஸ்கிப் பண்ணிக்கிங்க, தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரேடியோ கார்டன் என்ன சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய மொத்த எஃப்எம் ஸ்டேஷனே வந்து நீங்கள் ஒரே இடத்துல வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். இதை ப்ளே பண்ணுறது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் ப்ளே பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு ஹெட்செட்டு யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஹெட்செட்டு எதுவும் இல்லாமலே வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் எஃப்எம் வேர்ல்டு வைடில் எங்கே இருக்கக்கூடிய எஃப்எம்மே நீங்கள் வந்து கேட்க முடியும். அதே போல் இதுக்கு ஹெட்செட் எதுவும் யூஸ் பண்ணாமலே வந்து ரேடியோ கார்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. மேலும் மீடியம் சிக்னல் இருக்க ஏரியாவிலே வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ இந்த ரேடியோ கார்டனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ டேபை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரேடியோ கார்டன்னு டைப் பண்ணிக்கோங்க. ரேடியோ கார்டன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரேடியோ கார்டன் அப்படின்ட்டு ஒரு லிங்க் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லிங்க் தான் ஃபஸ்ட்டு வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கலரில் ப்ளூ கலரில் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரெஸ் ப்ளே டு ஸ்டார்ட் ரேடியோ கார்டன் அப்படின்ட்டு கேட்கும். அது அந்த ப்ளே சிம்பிளுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் நம்ம ஏரியா எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்தியா எங்கே இருக்குது, இந்த ஏரியா வந்து நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய எஃப்எம் வந்து ஃபைண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து சிம்பிள் வந்துட்டு இருந்ததுன்னா, ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்குன்னா ஃபைண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வந்து சேனலை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ இதில் மூவ் பண்ணுற பாருங்க, ஒயிட் கலரில் வரும். ஒயிட் கலரில் ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஃபைண்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சேனல் ஃபைண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பெங்களூரு இந்தியா அப்படின்ட்டு காட்டுது பாருங்கள். இதில் க்ரீன் கலரில் இந்த டாட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு. வேர்ல்டு வைடில் எவ்வளோ எஃப்எம்ஸ் இருக்குன்ட்டு பாருங்கள். இது எல்லாமே எஃப்எம் தான். இப்போ நம்ம ஒவ்வொரு எஃப்எம்மாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்தியா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. எஃப்எம் ஃபைன் பண்ணிகிட்ருக்கு. திருச்சிராப்பள்ளி, இது திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய எஃப்எம். பஞ்சாயத்து சொன்னதுக்கு 1000 பவுன் கொடுக்கலாம். ஏன்னா இதை நோட்டு. இது சென்னை இந்தியா எஃப்எம். இது சென்னை எஃப்எம். இது மேங்களூர் எஃப்எம். இதே போல் நீங்கள் வேர்ல்டு வைடில் எங்கே இருக்கக்கூடிய எஃப்எம்மே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது திருவனந்தபுரம், இது திருநெல்வேலி எஃப்எம். இது நாகர்கோவில் எஃப்எம். இதே போல் நீங்கள் எல்லா இதே போல் வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய எல்லா எஃப்எம்மையும் வந்து நீங்கள் கேட்க முடியும். இதில் நீங்கள் கேட்குற எஃப்எம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நீங்கள் எந்த எஃப்எம்ஐ யூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி அந்த ரிங்குக்குள்ளே வந்து ஒயிட் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுடைய ஃபேவரட் சேனலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். இதில் ஃபேவரட் எந்த சேனலுக்கு மேலே, எந்த எஃப்எம்க்கு மேலே உங்களுடைய ரவுண்டு மார்க் இருக்கோ அதில் வச்சுட்டு நீங்கள் ஃபேவரட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ஃபேவரட் சேனலாக செட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னமோ நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது சேனலே டைரெக்டாக சர்ச் பண்ணணுன்னா இதில் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களுக்கு தேவையான சேனலை வந்து டைரெக்டாக டைப் பண்ணிக்க முடியும். இப்போ சென்னைன்ட்டு டைப் பண்ணுற பாருங்க, ஸ்டேஷன் இன் சென்னை, அதுவே வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சேனலை நீங்களே சர்ச் பண்ணி எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் பண்ணி எடுக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதை நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கிங்க, தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸ்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.